இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கஸ்டமர்ஸுக்காக தானே இந்த கடையை வச்சு நடத்துறீங்க. இவ்வளோ திமிர் பிடிச்ச ஆளெல்லாம் வேலைக்கு வச்சா கஸ்டமர்ஸ் எப்படி வருவாங்க? என்னாச்சு சார்? என் கேர்ள் ஃப்ரெண்ட் நெயில் பாலிஷ் போட்டு விடுன்னு சொன்னா இவங்க போட மாட்டாங்களா? என்ன தமிழ், ஏன் அப்படி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி நடந்துக்கிற? சார் இவங்க தான் தப்பா. சார் அவங்கள உட்கார சொல்லுங்க, நான் வேற பொண்ணை விட்டு போட்டு விட சொல்றேன். நோ 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 நோ, எனக்கு இவங்க தான் போடணும். இந்த மொத்த பணமும் உங்களுக்கு தான். இவ்வளவு நெயில் பாலிஷ் போட சொல்லுங்க. ஏய், அவ இவன பேசுற வேலை வச்சுக்காதடா. ஏய், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். தமிழ் சார் சாரி சார், என்னாலலாம் போட முடியாது. உங்க பேச்சே கேட்க மாட்டேங்கிறானா? இப்படி ஒரு ஆளை எதுக்கு வேலைக்கு வச்சிருக்கீங்க? இவனை இப்பவே வேலையை விட்டு தூக்கிட்டு இந்த மொத்த பணத்தையும் எடுத்துக்கோங்க. டேய் மச்சான், எதுக்கு டெவலப் பண்ணோம்? ஒன்னு கூட நான் போட்டு வரேன் நினைப்பல. இந்த உன்னோட சம்பளம். நான் உழைக்காத காசு எனக்கு வேண்டாம் சார். நீ தூக்கி போடுற காசை பொறுக்கிறதுக்கு யார் வேணாலும் வரலாம். ஆனா இந்த தமிழ் வரவே மாட்டான். பொறுக்கி. மச்சான் என்னடா இவன் உனக்கு பொறுக்கின்னு சொல்லிட்டு போறா? டேய், சாம் சீக்கிரம் வா. ஒண்ணு போதும். கேட்ச் இட். தேங்க்யூ சார். நீ தூக்கி போடுற காசை பொறுக்கிறதுக்கு யார் வேணாலும் வரலாம். ஆனா இந்த தமிழ் வரவே மாட்டான். பொறுக்கி. ஷிட், எவ்வளவு திமிரு. வெயிட்டா. டேய் ஏய் சிபி, என்னடா மச்சான்? சார் என்ன சார் வேணும்? என்னடா மச்சான் படிக்கிட்டு இருக்க? ஏய் சிபி போதும். சிபி, உர்ரா. போதும்டா. ஹேய், என் கீ. இந்தாங்க சார். Thank you. சிபி, இந்த நிலைமையில நீ டிரைவ் பண்ண வேண்டாம். நம்ம டாக்ஸி புக் பண்ணி போலாம். உங்களுக்கு என் கூட வர இஷ்டம் இல்லைனா நீங்க டாக்ஸி பிடிச்சு போங்க. ஏய் அச்சா, அவன்கிட்ட சொல்லு. ஆக்ஷன். சிபி, சிபி, டேய் டேய் சிபி. சிபி. ஏய். அப்ப ஆக்ஷன். இன்னைக்கு நீ எது செய்யறியோ இல்லையோ உன்னோட சிக்னேச்சர் டிஷ் பருப்பு பாயசத்தை இன்னைக்கு பண்ணிடு. மா, இன்னைக்கு என்னமா விசேஷம்? இன்னைக்கு சிபி ஏலத்துக்கு போயிருக்கான். எப்படியும் ஜெயிச்சுட்டு தான் வருவான். அது எப்படிமா இவ்ளோ நம்பிக்கையா சொல்றீங்க? அவன் என் பேரு, என் ரத்தம். கண்டிப்பா ஜெயிச்சுட்டு தான் வருவான். குறிஞ்சி குரூப்ஸ் ஆக்ஷன்ல ஜெயிச்சிட்டாங்க. வாட்? சிபி எவ்வளவு கோட் பண்ணா? வினோத் அவரு ஆக்ஷனுக்கே போகல மேம். வேற எங்க போனா? போன் வருதல, எடுத்து பேசுங்க. ஹலோ இன்ஸ்பெக்டரா? சொல்லுங்க. ஒரு நிமிஷம் மேம். ட்ரிப்ளிகேன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறாரு. உங்களுக்கு என்ன வேணும்? யாரை தேடுறீங்க?
சிபி. நீங்க மேடம்? ஜனகாம்பாள். வணக்கம் மேடம். நான் உங்களை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை மேடம். கேள்விதான் பட்டிருக்கேன். இப்போதான் முதல் முறையா பார்க்கறேன். சிபி எங்க? நான் வேலத்துக்கு போறேன்னு சொல்றேன். என்ன பிடிச்சி வச்சுக்கிட்டு விட மாட்டாங்களா? நான் யாரும் தெரிஞ்சவன் என்ன உடனே விட்டுருவீங்க. சிபி. குடிக்கிறதெல்லாம் ஒரு தப்புன்னு என்ன கூட்டிட்டு வந்து எங்க உட்கார வச்சிருக்கீங்க? அத்தை இது வரைக்கும் இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் வந்ததில்லை சார். சிபி இங்க இருக்கிறதுனால தான் மனசு கேட்காம வந்தாங்க. இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரிய வேணாம். அசம்பாவிதம் எதுவும் நடக்கிறதுக்கு முன்னால நாங்க அவரை பிடிச்சதால எதுவும் சிக்கல் இல்லை. ஏதாவது நடந்திருந்தா ப்ளீஸ் நடக்காததை பத்தி பேச வேணாம் இன்ஸ்பெக்டர். இப்ப என்ன ஃபார்மாலிட்டி செய்யணுமோ அதை செய்யுங்க. டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே மேடம். சார் வணக்கம் சார். வணக்கம் இன்ஸ்பெக்டர். என்ன ஜனா மேடம் நீங்களா? போலீஸ் ஸ்டேஷன் பக்கம்லாம் உங்களுக்கு என்னமா வேலை? ஏதாவது பிரச்சனையா என்ன? சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். யோ என்னையா இது? மேடம் யாருன்னு தெரியும்ல? இவங்கள போய் ஸ்டேஷனுக்கெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இவங்க எவ்வளவு கௌரவமானவங்க தெரியுமா? இல்ல சார், அது அவங்க பேரன். எத்தனை தடவை சொல்லுவோம்? எவ்வளவு நேரம் பேசிட்டு? இவங்க நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஃபேமிலி. யாரு? யாருக்கு? யாருக்கு? அத்தை கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க கோவப்படாதீங்க, நான் பேசிக்கிறேன். சார் ப்ளீஸ் உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்றோம்னு நினைக்காதீங்க. நாங்க எங்க சிபியை கூட்டிட்டு போயிடுறோம். அதுக்கப்புறமா நீங்க வந்த விஷயத்த இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசிக்கிங்க. ப்ளீஸ் சார். ஜனாமா குடும்பத்துல இப்படி ஒரு ஆளா? இந்த பணிவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கூட்டிட்டு போங்க. இன்ஸ்பெக்டர், நாங்க சிபியை கூட்டிட்டு போறோம். ஈவினிங் வந்து நான் உங்களை பார்க்குறேன். ஓகே சார். அத்தை என் பேரு கணேச. என்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்கு மாமா? வருங்காலத்துல மந்திரியாக போறாரு. வருங்கால மந்திரியாக போறாரு. ஐயா சாரி இன்ஸ்பெக்டர், என்னையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மாமா போகும்போது அந்த பாட்டில் எடுத்து அதெல்லாம் பண்ணிடலாம், கவலையே படாத மாப்பிள்ள. இப்படி ஒரு பேரன் உனக்கு இருக்கிறதுனாலயே என்னைக்காவது ஒரு நாள் என் உதவி உனக்கு தேவைப்படும் ஜனகாம்பால். அப்ப இருக்கு.